ஏம்மா வேற புடவை கட்டி கூட்டு வாங்கம்மா. சரிங்க மேடம். போமாயா, கூட்டு போமா. வேற ட்ரெஸ் போட்டு வாயேன். போமா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் செல்வி போய் ஓ, போட. எத்தனை ட்ரெஸ் மாத்துறது? ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னீங்க, இப்போ வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. உன்னை எங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியாதா? சும்மா வாய மூடிட்டு என் கூட வா. சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி. நல்லா இருக்காமா? ஏ மாயா, இது ஏதோ தப்பாவே இருக்குடி. இந்த பிளவுஸ் எல்லாம் நான் சின்ன வயசுலயே போட்டுட்டேன். இது ஒருவேளை அவனுக்கு பிடிக்காம கூட போயிடும். நீ போ, நீ வேற சேலை மாத்திக்கிட்டு வா. வா, இப்படி பாரு இப்ப எப்படி இருக்குன்னு பாரு. பாருடா. எவ்வளவு அழகா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணுக்கு என் கண்ணே திருஷ்டி பட்டு போல இருக்கே. பாரு எப்படா இருக்கு. பாட்டி, இதான் பழைய டேபிள். பா. என்னடா செல்வி, சுடிதார் எல்லாம் ஓல்டு ஃபேஷன்டா. இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன்ல நிறைய ட்ரெஸ் வந்திருக்குல்ல, வேற மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வாப்போ. அந்த பியூட்டிஷியன் என்னதான் பண்றாங்க உட்கார்ந்து, ஒழுங்கா ட்ரெஸ் கூட எடுத்து கொடுக்க தெரியல அவளுக்கு. நீ போ போ. பாட்டி, பா. சரிடா சரிடா இரு. மாயா, இந்த பிளவுஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்குடி. பழைய மாடலு. ஆமா, நம்ம வேற ட்ரெஸ் போட்டுக்குவோம். என்னம்மா? மாத்துமா, என் செல்லம் இல்ல, சந்தோஷ்க்கு பிடிக்கணும்ல. போ போ.
ஆசைகள் தான் இருக்கும் முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே முதல் முதல் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. சூப்பர். ஐயோ செல்வி சூப்பரா இருக்கு. சந்தோஷ் உன்னை எவ்வளவு பிடிக்கும் பாரு இந்த ட்ரெஸ்ல. ஐயோ ஐயோ அந்த பியூட்டிஷியன் பொண்ணு அப்படியே தமிழா மாதிரியே மாத்திட்டா. இப்ப நடந்து காட்டு. ஐயோ செல்வி அப்படி வேண்டாம், அழகா நடந்து காட்டு. வேற எப்படிமா நடக்கிறது? நானே நடந்து காட்டுறேன். வா. சூப்பர். என் கண்ணே பற்று போல இருக்கு. அப்பா வராரு போ. ஆ, செல்வி சந்தோஷ் ஆபீஸ் போற டைம் ஆச்சு, சீக்கிரமா போ. போ போடி. ஐயோ தங்க சிலை மாதிரி இருக்கடி. என்ன ஓகேவா? மம்மி கொஞ்சம் பொறுமையா போங்க, எனக்கு பயமா இருக்கு மம்மி. மெதுவா போனா நாம எப்ப போய் சேர்றது? மெதுவா போய் தான் என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். டேய் கொஞ்சம் சீக்கிரம் போடா, அவ ஏதாவது பண்ணிக்க போறா. மா ஜாக்கிரதை தானே பார்த்துட்டு சொன்னேன். கார் எடுத்துட்டு போற வரைக்கும் நீ என்னமா பண்ணிட்டு இருந்த? நான் மாடியில துணி காய போட்டுட்டு இருந்தேன்டா. திடீர்னு கார் கிளம்புற சத்தம் கேட்டுச்சு. வந்து பாக்குறதுக்குள்ள அவ கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாடா. ஏய், பிரியா தான் நல்லா கார் எடுத்துட்டு போயிருக்க மாட்டா. நீதான் ஏதோ அவளை பிரெயின் வாஷ் பண்ணி உசுப்பேத்தி விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அட எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற. உன் புத்தி எனக்கு தெரியும்டி, கேடுகிட்ட புத்தி. நீ கண்டிப்பா அஞ்சலிய கொல்லதான் பிரியாவை தப்பா பயன்படுத்துறன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. தெரியுதுல்ல, அப்ப நீதான் அஞ்சலிய பத்திரமா பாத்துக்கணும். நல்லா கோட்டை விட்டுட்டு இப்ப லபோதிபோன்னு கத்திட்டு வந்தா என்ன பண்ண முடியும்? மா கூட அஞ்சலி வேற கூட்டு போயிருக்கா. இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணமே அவதான்டா. மா இப்ப குழந்தை எதுக்கு திட்டுறீங்க? அவ என்ன பண்ணுவா? பாவமா அவ. பாவம் பார்த்துதான் நீ உன் பெத்த குழந்தைய இழந்துட்டு நிக்கிற. போதாததுக்கு இப்ப பிரியா வேற பிரேக் இல்லாத கார் எடுத்துட்டு போயிருக்கா. தத்து எடுத்த குழந்தைக்காக யாருமே முன்ன மாதிரி இப்படி குடும்பத்தை தார வைக்க தயாரா இருக்க மாட்டாங்கடா. மா தானா நடந்த பிரச்சனைக்கு குழந்தை என்னமா பண்ணுவா? ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், நீயும் டென்ஷன் ஆக்காத. சும்மா பேசாம வா. சரி சரி பார்த்து பத்திரமா ஓட்டு, போடா. எங்க மம்மி போறோம்? யாரும் நம்மள நெருங்கவே முடியாத இடத்துக்கு. நம்மள எந்த ஆபத்தும் நெருங்காத இடத்துக்கு. ஏன் மம்மி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் சீக்கிரம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். வேணாம் மம்மி, நம்ம ஸ்கூலுக்கே போயிடலாம். நான் என்ன பைத்தியமா? ஆபத்து எனக்கு இல்லடி, உனக்குதான். அதனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எதுவுமே பேசாம நீ அமைதியா என் கூட வா, புரியுதா? அமைதியா வா. அஞ்சலிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ செத்தடி.
கொடுமையை பாத்தியா? நம்ம குடும்பத்தை காப்பாத்த நான் பாடுபட்டுட்டு இருக்கேன். நீ என்னடான்னா எவன் குடும்பத்தையோ காப்பாத்த பாடுபட்டுட்டு இருக்க? ஒரு குழந்தைய அழிச்சுதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. எவனோ பெத்த குழந்தை மேல இவ்ளோ பாசத்தை காட்டுற? யார் பெத்த குழந்தையா இருந்தா என்ன? அவ என் உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்காடி. அப்ப உன்னை பெத்த நம்ம அப்பா அம்மா உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட கதி? நியாயம் நம்ம பக்கம் இருந்தா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அண்ணே, டிரைவர் அண்ணே, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். எவ்வளோ சீக்கிரம் போனாலும் அவங்க 2 பேரையும் நீ காப்பாத்தவே முடியாது. கௌதம் முன்னாடி தான் போயிட்டு இருக்காரு. அவர் எப்படியும் குழந்தையும் பிரியாவையும் காப்பாத்திடுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பகல் கனவு காணாத. ஏய், இன்னைக்கு நான் நினைக்கிறதாண்டி நடக்கும். அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, நீ பொணமா தாண்டி போவ. பாப்போம் பாப்போம் யாரு பொணமாக போறான். கடவுளே, அஞ்சலிக்கும் பிரியாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீதான் அவங்களுக்கு துணையா இருந்து உங்க 2 பேரையும் காப்பாத்தணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. நீ பயப்படுறியா? சரி, உனக்கு டைம் போக மம்மி ஒரு ரைம்ஸ் போடவா? அஞ்சலி, அஞ்சலி, வாங்கிட்டாடா. ஐயோ, பார்த்து, சீக்கிரம் தூக்கு. கால் வாங்க. டாடி பிஸியா இருக்கிறாரோ? நம்ம இப்ப போய் சந்தேகத்தை கேட்டா கோபப்படுவாரே. திருவிளையாடற ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறமும் நம்ம திருன்னு முடிச்சிருந்தா வேலைக்கே ஆகாது. டாடிகிட்ட போய் பேச வேண்டியதுதான். டாடி. என்னடா? என்ன டாடி ஆஃபீஸ் போகிற நேரத்தில் வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? டேய், இது உங்கள் ஊரில் வீடியோ கேமா? வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா. டாடி நல்ல மூடில் தான் இருக்காரு. நம்ம நாடகத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். டாடி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்தால் பிடிக்குமா, இல்லை மாடர்னாக இருந்தால் பிடிக்குமா? ட்ரெடிஷ்னலாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன் டாடி? ட்ரெடிஷ்னல் தான் நிலையானது. மாடர்ன்லாம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஐயோ, நம்ம அஞ்சம்மாவை மாடர்னாக மாற்றிட்டு அம்மாவை ட்ரெடிஷ்னலாக மாற்றிட்டோமே. டாடி அஞ்சம்மாவை பார்த்தா அஞ்சம்மா மேலே வெறுப்பு தானே வரும். இல்லை டாடி, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ட்ரெடிஷனல் இல்லை மாடர்னாக இருந்தால் தானே பிடிக்கும். அப்படின்னு யாரா சொன்னது? உன் பேர் என்ன சொல்லு? அஸ்வந்த். ஃபுல் நேம் சொல்றா. அஸ்வந்த்
கரக சுப்ரஜனம். இது உங்க தாத்தாவோட தாத்தா பேரு. இதுல இருந்தே உனக்கு தெரியல எனக்கு ட்ரெடிஷ்னலா எவ்வளவு பிடிக்கும்னு? ஐயோ டாடி, உங்க டேஸ்ட் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் டாடி. என்ன தப்புடா? நான் 5 மாடனாவும் மம்மி ட்ரெடிஷனாவும் மாத்திட்டேன். ஐயோ, டாடி டென்ஷன் ஆயிட்டாரு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்ன செல்வி இது? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. சந்தோஷ் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? சும்மா ஹிந்தி பட ஹீரோயின் மாதிரி எப்படி இருக்க தெரியுமா? இனிமே எப்பவும் இந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ண. ஐயோ, என்னால முடியாது. எனக்கு வெக்கமா இருக்கு. நான் வரேன். ஏய், செம்மையா இருக்க. நீயும் நானும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? மாயா, கோவப்படாதடி. போய் அவன் முன்னாடி நின்று உன் அலங்காரத்தையும் காட்டுடி. அவளை பாருடி. போ, அவன் முன்னாடி நில்லு. போ. சந்தோஷ் எப்படி இருக்கு? சந்தோஷ் எப்படி இருக்கு? கண்டிப்பா சொல்றேமா. உனக்கு பிடிக்கும்னு தான் நான் சாரி கட்டினேன். அது எப்படி இருக்குன்னு நீ சொன்னாதானே தெரியும். சாரி ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த சாரி உனக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகல. எல்லாருக்கும் புடவை அழகா இருக்காது. அதுக்குன்னு ஒரு லட்சணம் வேணும். இதெல்லாம் உனக்கு தேவையா? செல்வி, ஆனா உனக்கு புடவையும் நல்லா இருக்கு, மாடர்ன் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு.
சந்தோஷ், பாவம் சந்தோஷ். சும்மா ஒரு வார்த்தைக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. அதுக்காக நல்லா இல்லாததை நல்லா இருக்குன்னு போய் சொல்ல சொல்றியா?